ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாத். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் பார்க்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் புதுசாக இருக்க வாடிக்கையாளருக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், இப்போ ரீசெண்ட் டைமில் ரெட் கார்டு வாங்கி வெளியேறின பார்வதி கம்ருதி, நான் சரியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், அவங்கள பற்றி தான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று வந்திருக்கு வெளியே. பாஸ் வீட்டிலேருந்து ரெட் கார்டு மூலம் வெளியேற்றப்பட்டவங்க தான் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது போட்டியாளருக்கு மட்டுமில்லை, அவங்களுக்கு குரல் கொடுத்த ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய ஷாக் தான். பார்வதி மற்றும் கம்ருதியின் வெளியேற்றத்துக்கு பிறகு ரெட் கார்டு வாங்கினா சம்பளம் கிடைக்குமா என பல பேருடைய கேள்வி தற்போது சோசியல் மீடியால வந்து ஹாட் டாபிக்காக மாறி இருக்கு. பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோல வந்து போட்டியாளர்கள் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணும் போது அந்த அக்ரிமெண்ட்ல சில கடுமையான விதிமுறைகள் வந்து இருக்குது. அதுல முக்கியமா வந்து ஒழுங்கு மீறல் அல்லது ரெட் கார்டு காரணமாக வெளியேற்றப்பட்டால் மீதமுள்ள சம்பளம் வழங்கப்படாதுன்னு ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. இது தெளிவாகவே குறிப்பிடப்பட்டிருக்கும் என தகவல் வெளியா இருக்கு. இதனால இதுவரை இருந்த நாட்களுக்கான சம்பளம் மட்டும் தான் கிடைக்கும் அல்லது மொத்தமாகவே சம்பளம் கட் செய்யப்படுமான வாய்ப்பு இருக்கு. இது பல்வேறுபட்ட தகவல் நெட்டிசன்களை வந்து சுற்றி வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, விதிமுறைகள் எல்லோருக்கும் ஒன்று தானே, மற்ற சீசன்கள்ல வந்து இதே மாதிரி நடந்த போது என்ன நடந்தது என்ற கேள்விகள் எழுப்பி வராங்க. ஆனா உண்மையில வந்து பார்வதி மற்றும் கம்ருதியின் சம்பள விவகாரத்துல பிக் பாஸ் டீம் என்ன முடிவெடுக்க போகுது, முழு சம்பளம் கட் ஆகுமா அல்லது சில நாட்களுக்கான தொகை வழங்கப்படுமா என சில கேள்வி. இந்த விஷயத்துல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தா மட்டும்தான் முழு உண்மை வெளிச்சத்துக்கு வரும். இதை பற்றி உங்க கருத்துக்கள் என்ன கைஸ்? ரெட் கார்டு வாங்கினா என்ன சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மறக்காம எங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் பிரசாத். நன்றி கைஸ்.